ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இனி பார்க்க போகிற ரெசிபி வறுத்து அரைச்சி விட்ட சாம்பார். இது நம்ம சாம்பார் பொடி போட்டு பண்ண சாம்பாரை விட இது வித்தியாசமான சுவையில் இருக்கும். இது இட்லி, தோசை, சாதம், இடியாப்பம், அப்பத்தோடு சாப்பிட அருமையாக இருக்கும். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். நான் 150 கிராம் பருப்பை எடுத்து 20 நிமிஷம் ஊறப்பட்டு வச்சுருக்கேன். நல்லா கழுவி ஊறப்பட்டு வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம குக்கரில் மாற்றிடுவோம். இப்போ நான் 1 கப்பு பருப்பு இருந்தால் 2 கப்பு தண்ணி விடுங்க. அது கூட ஒரு 6 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி அதையும் போட்டு ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 2 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் கூட ஒன்று கூட்டி குறைச்சி போட்டுக்கிடுங்க. இப்போது நம்ம அடுப்பில் எடுத்து வச்சுருவோம். அடுப்பில் எடுத்து வச்சுட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் போட்டு இறக்கணும். பாருங்கள், 3 விசில் வந்ததும் அதை அடுப்பை ஆஃப் பண்ணி அது ஸ்டீம் அடங்கட்டு நம்ம இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்கிறதுக்கு வறுத்து எடுத்துருவோம். நான் இந்த ஸ்பூனில் தான் எல்லாம் அளந்து எடுத்துருக்கேன். அதில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் மல்லி. பாதி வரப்பட்ட உடனே இந்த மல்லியும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுக்கணும். பாருங்க, நல்ல வாசனை வரும் வரைக்கும் வறுத்து எடுக்கணும். இப்போ இது கூட காரத்துக்கு தேவையான அளவு சிவப்பு மிளகாய், அதாவது நான் 4 எண்ணம் போட்டிருக்கேன். இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், துருவின தேங்காய், அதையும் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துடணும். நல்லா பொன்னிறமாக வரணும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தையும் போட்டு நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லா பொன்னிறமாக வரும் வரைக்கும் வறுத்து விட்டுருங்க. நல்ல வாசனை வரணும். நல்ல வாசனை வந்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருவோம். ஒரு அடுப்பில் கடாயை வச்சு கடாய் காய்ஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சதும் ஒரு 20 சின்ன வெங்காயம் நான் எடுத்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த வதங்க நேரத்தில் நம்ம இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துருவோம். மசாலா முதல்ல தண்ணி விடாமல் அரைச்சிக்கிட்டு, 2வது கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. அது ஒரு கரையில் இருக்கட்டும். இப்போ நம்ம வதக்கிய வெங்காயத்து கூட ஒரு கேரட்டு, வெள்ளரிக்காய், கொஞ்சமாக முருங்கைக்காய், உங்களுக்கு என்ன காய்கறி இருக்கோ அதை போடலாம். கத்தரிக்காய் போடலாம், மாங்காய் போடலாம், பூசணிக்காய் போடலாம். என்கிட்ட இவ்வளோ தான் காய் இருந்து அதனால் அவ்வளோயும் போட்டிருக்கேன். அதை போட்டு நல்லா மூடி வச்சு வதக்கி விட்டுருங்க. அப்படின்னா தான் நல்ல வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம தண்ணி விட்டு அரைச்ச மசாலாவை பாருங்கள் எப்படி இருக்கட்டு. நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை விட்டாச்சு. இப்போ நல்லா கிளறி விடுங்க. இந்த எல்லாம் கலந்து ஒன்று போல் வரட்டு. 1 நிமிஷம் கிளறி விட்ட பிறகு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரை அலசி விட்டுருங்க. இன்னும் 1 கப்பு தண்ணி விடுங்க. முதல்ல 1 கப்பு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதித்து வெந்து வரட்டு. முதல்ல பாருங்கள், நல்லா கொதித்து வரும். இந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போகணும். இப்போ நம்ம ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு போதும். அதை கரைச்சி வச்சுடுங்க. கரைச்சி வச்சு அதையும் விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கொதி வரட்டு. இந்த புளியோட பச்சை வாசனையும் போகணும். இந்த புளி கொஞ்சமாக காணாது, அதனால் நான் கொஞ்சம் விட்டேன். பாருங்கள், இந்த புளியோட மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடணும். இப்போ அது போட்டு அதை மூடி வச்சுருவோம். இப்போது நம்ம குக்கரை திறந்து பார்த்துருவோம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. பருப்பு நல்லா வேகலைன்னா கொஞ்சமாக இப்படி இந்த மத்தால் கடைஞ்சி விட்டுருங்க. இப்போ நம்ம சாம்பாரில் விட்டுருவோம். பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. இந்த நேரம் உப்பு, புளி எல்லாம் பார்த்துருங்க. கொஞ்சமாக உப்பு தேவை. நான் பின்னும் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். முதல்ல 1/2 டீஸ்பூன் தான் போட்டிருந்தேன். இப்போ நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா கொதி வரட்டு. பாருங்கள், நல்லா கொதித்து நல்லா வாசனையாக இருக்குது. நம்ம அந்த பொடி போட்டு வைக்க சாம்பாரோட இது கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் இருக்கும். பாருங்கள், நல்லா மூடி வச்சு நல்லா வெந்து வரட்டு காய்கறிகள் எல்லாம். இப்போ இதில் கொஞ்சமாக
வெல்லம் போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், போட வேண்டாம்னா விட்டுடலாம். இது இந்த புளிப்பும் காரம் இதெல்லாம் அழகாக தூக்கி கொடுக்கும் இந்த வெல்லம் போட்டால். கடைசியாக நம்ம மல்லித்தலையும் தூவி மூடி வச்சுருங்க. இந்த மல்லித்தலையோட வாசனை அந்த இதில் சாம்பாரில் இறங்கும். ஒரு நிமிஷம் கழித்து நம்ம இறக்கி பரிமாறிடலாம். பாருங்கள், நான் அடுப்பை ஆஃப் பண்ண பிறகும் இந்த மண்சட்டி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். நான் இட்லி கூட தான் பரிமாறியிருக்கேன். நல்ல டேஸ்டியான வாசனையான அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.